ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நிலா. இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் பேர் சிங்காரம். சிங்காரம் பார்த்திங்கன்னா காய்கறி வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது காய்கறி வியாபாரம்னா பெரிய பெரிய தோட்டங்களை குத்தகைக்கு எடுப்பார். அங்கேருந்து மொத்தமாக காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவார். அது வியாபாரம் பண்ணுவார். ஆக மொத்தம் அந்த காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு ஊராக கிராமமாக போகிறது தான் அவரோட பெரிய வேலையே. அவர்கிட்ட ஒரு குதிரை வண்டி இருந்தது. சிங்காரம் என்னதான் பெரிய வியாபாரியாக இருந்தாலும் நிறைய பணம் சம்பாதிச்சாலும் அவர் மனசு விரும்பி ₹1 கூட யாருக்கு தரமாட்டார். ஆனால் அவங்க மனைவி இருக்காங்க. அவங்க மனைவி அதுக்கு நேர் எதிரான ஒரு குணம் கொண்டவங்க. கணவன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் மனைவி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் பல நாட்கள் 2 பேர்த்துக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பல நாட்கள் 2 பேர் பேசாமல் கூட இருப்பாங்க. 2 பேர்த்துக்குமே இன்னி வரைக்குமே ஒரு ஒற்றுமைங்கிறதே இல்லாமல் தான் இருந்தாங்க. சிங்காரம் எங்காவது வேலை விஷயமாக வெளியே போனால் உடனே அவங்க மனைவி தெருவில் இருக்கிற ஏழை எளியவர்கள் பிச்சைக்காரங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வயிறார சோறு போட்டு அனுப்புவாங்க. கணவன் ஒரு பக்கம் ₹1 கூட செலவு பண்ண மாட்டாங்க. மனைவி ஒரு பக்கம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுவாங்க. ஆக மொத்தம் சிங்கார வடக்கு திசைன்னா கண்ணம்மா தெற்கு திசை. ஊரில் இருக்கிற பாதி பேர்த்துக்கு சிங்காரத்தை பற்றியும் தெரியும், கண்ணம்மாவை பற்றியும் தெரியும். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு திருட இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை எப்படி ஏமாற்றலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த ஏமாற்றுக்காரர் நல்ல காவியோட எல்லாம் போட்டுட்டு கையில் கமண்டலமெல்லாம் எடுத்துகிட்டு சிங்காரத்தோட வீட்டுக்கு வர்றாரு. அப்போ பார்த்திங்கன்னா சிங்காரத்தோட குதிரை வண்டி அப்போ தான் வெளியே போகுது. அப்போ அந்த திருடன் நினச்சாரு, அப்பா ரொம்ப வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவியோடையுடன் கையில் கமண்டலத்துடன் இருந்த அந்த ஏமாற்றுக்காரர் கடவுள் பேர் சொல்கிறாரு. சிவசிவா சிவசிவான்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு உச்சரிக்கிறாரு. சிங்காரத்தோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு. உடனே கண்ணம்மாவும் வெளியே வர்றாங்க. உண்மையான சன்னியாசி தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு கண்ணம்மாவும் கை கூப்பி வணங்கி, சுவாமி நீங்கள் எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நாங்கள் ஏதோ பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர்றாங்க. சன்னியாசி வேடத்தில் இருந்த அந்த ஏமாற்றுக்காரரும் வீட்டுக்குள்ளே போய் ஆசனத்தில் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணம்மா சொல்கிறாங்க, சுவாமி இன்றைக்கி உண்மையில் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என் கணவர் கூட இப்போ வீட்டில் இல்லை, அவர் மதிய உணவுக்கு தான் வருவார். அதுக்குள்ளே உங்களுக்கு நான் வந்து அறுசுவை விருந்து நான் படைக்கிறேன், நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுமா, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேம்மா. நான் ரொம்ப காலமாக இமயமலையில் தான் கடும் தவம் புரிஞ்சிட்டு இருந்தேன். நான் அடைந்த ஞானத்தை எல்லோருக்கும் போதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த ஊருக்கே நான் வந்தேன். இந்த ஊரில் உன்ன மாதிரி எந்த பெண்மணியுமே கிடையாதுமா. உன்ன மாதிரி பண்போ எதுவுமே இந்த ஊரில் இருக்கிற பெண்மணிகளுக்கு கிடையவே கிடையாதுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீ பார்த்ததுமே எனக்கு உனக்கு ஆசி வழங்க வேண்டும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் உன் வீட்டுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபட சன்னியாசி சொல்கிறாரு. உடனே கண்ணம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சுங்க. உடனே சன்னியாசியோட காலெல்லாம் விழுகிறாங்க. நீங்கள் தான் எனக்கும் என் கணவருக்கும் நல்ல வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு கண்ணம்மாவும் சொல்கிறாங்க. அம்மா மகாலட்சுமி, உனக்கு வழிகாட்டத்தான் நான் வந்திருக்கேன். நேற்று இரவு என் கனவுல ஒரு தேவதை தோன்றுனாங்க. உன் மாமியாரும் மாமனாரும் மேலோகத்தில் போட்டுக்க நகை எதுவுமே இல்லாமல், ஒரு நல்ல கட்டிக்க ஒரு துணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். அதனால் அவங்க உங்ககிட்ட போய் நகைகளையும் நல்ல துணிமணிகளையும் வாங்கிட்டு அது ஏன் மூலமாக இன்றைக்கி இரவுக்குள்ளே மேற்கு இருக்குதுல அந்த மலை உச்சிக்கு வந்து அந்த தேவதைகிட்ட கொடுத்தா அந்த தேவதை அதை எடுத்துகிட்டு போய் மாமியார் மாமனார்கிட்ட கொடுத்துருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசம் ததும்ப பேசுகிறாரு. இதையெல்லாம் கேட்ட கண்ணம்மா கண்ணில் நீர் பொங்க முந்தானையை எடுத்து கண்ணீரை தொடச்சிட்டே இருக்காங்க. சுவாமி, நானும் என் கணவர் இங்கே சந்தோஷமாக சகல வசதிகளோடு இருக்கும்போது என் மாமியாரும் மாமனாரும் மேலோகத்தில் போட்டுக்கு துணி கூடவா இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்தாங்க. வரும்போது கை நிறைய நகைகள், கட்டிக்குள்ள நல்ல துணிகள்,
அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்தான். நீங்கள் கால தாமதம் இல்லாமல் உடனே எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி இரவுக்குள்ளே அந்த தேவதைக்கிட்ட இது எல்லாம் கொடுத்துருங்க, நீங்கள் சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நிறைய நகைகள் எல்லாம் ஒரு மூட்டையாகவும் துணிகளை எல்லாம் ஒரு மூட்டையாகவும் கட்டி 2 மூட்டைகளையும் சன்னியாசிக்கிட்டேயும் கொடுத்தாச்சு. அவரும் மலை உச்சிக்கு போக புறப்பட்டுட்டார். அப்போ ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி கண்ணம்மா சொல்கிறாங்க, சுவாமி ஒரு கவலை மட்டும் சாப்பிட்டு போங்களே அப்படின்னு சொல்ல, அதற்கு அந்த ஏமாற்று சன்னியாசி சொல்கிறாங்க, அம்மா மகாலட்சுமி, நீ கொடுத்த நகைகளையும் துணிகளையும் எடுத்துகிட்டு புறப்படவே நேரமாயிருமா, அதை இரவுக்குள்ளே அந்த மலை உச்சிக்கு கொண்டு போய் கொடுக்கணுமா, அதனால் நான் தயவு செஞ்சு கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கண்ணம்மாவும் ரொம்ப அழுகிறாங்க. ஐயோ, என் மாமியாரும் மாமனாரும் மேலோகத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துட்டே கண்கள் எல்லாம் அவ்வளோ கண்ணீர். அதை தொடச்சிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதே சமயத்தில் சன்னியாசி 2 மூட்டைகளையும் தூக்கிட்டு வெளியே வந்தாச்சு. பின் குறிப்புன்னு சொல்லிட்டுங்களா, இது அந்த காலத்தில் நடந்த கதை. அதனால தான் மாமியார் மேலேயும் மாமனார் மேலேயும் இவ்வளோ அன்பு பாசம். இறந்ததுக்கப்புறம் கூட அவங்க மேலோகத்தில் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனசு. இதுதான் பின் குறிப்பு. சிங்காரமும் தன் வீட்டுக்கு குதிரை வண்டியில் வர்றாரு. ஏன்னா மதிய நேரம் ஆச்சு இல்லைங்க, மதிய நேரம் வீட்டுக்கு தானே உணவுக்கு வருவார். அவரும் வந்தாச்சு. அப்புறம் மனைவி அழுதுட்டு கண்ணெல்லாம் சிவந்திருந்தது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிக்கிறாங்க. சிங்காரம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சமாதானப்படுத்துறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏங்க, நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் ஒரு சன்னியாசி நம்ம வீட்டுக்கு வந்தார். அவர் உண்மையிலே ஒரு பெரிய மகான். அவங்க சொன்னாங்க, உங்களோட அம்மா அப்பா 2 பேருமே மேலோகத்தில் உடுத்த உடை இல்லாமல் நகை நட்டு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறதா அவர் கனவுல தோன்றி ஒரு தேவதை சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அந்த மலை உச்சிக்கு போயிட்டு நான் கொடுத்தனுப்பின நகை, அதுக்கப்புறம் புது துணிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்க போயிருக்காருங்க. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீங்களும் அவரை தரிசனம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளங்கபடம் இல்லாத அந்த கண்ணம்மா சொல்கிறாங்க. எல்லாம் கேட்ட சிங்காரத்துக்கு தலையே சுற்றி போச்சு. ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. யாரோ ஒரு ஏமாற்றுக்காரன் தன் மனைவி நல்லா ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சன்னியாசி எப்போது எந்த பக்கம் போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அவங்க மனைவியும் மேற்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிங்காரம் வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வச்சுருந்த அந்த குதிரை வண்டியில் ஏறி மேற்கு பக்கமாக போகிறாரு. கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு காவி வேட்டியை கட்டிய ஒருவர் வேக வேகமாக நடந்து போகிறத பார்த்தாரு. குதிரை வண்டியை வேகமாக இவர் செலுத்துறாரு. அந்த கபட சன்னியாசி என்ன பண்ணார், பின்னால் ஒரு குதிரை வண்டி வர்றது தெரிஞ்சிருச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், வேகமாக போய் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே புகுந்துட்டார். சன்னியாசியை துரத்தி வந்த சிங்காரம் தான் ஓட்டி வந்த குதிரை வண்டியை ஒரு பக்கமாக நிறுத்திட்டு அந்த காவி வேட்டி கட்டின சன்னியாசி எங்காவது ஒளிஞ்சிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தாரு. இந்த சமயத்தில் சன்னியாசி எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியை எங்கேயுமே காணோம். தூரத்தில் தெற்கு திசையில் ஒருத்தர் காவி வேட்டி கட்டிட்டு தலையில் மூட்டையெல்லாம் வச்சுட்டு போகிறாரு. உடனே அவரை போய் பிடிக்கிறாங்க நம்ம சிங்காரம். பக்கத்தில் போய் பார்க்கும்போது தெரியுது அவர் அந்த சன்னியாசி கிடையாதுன்னு சொல்லிட்டு. சரி, இவ்வளோ தூரம் தேடியுமே கிடைக்கல, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ திரும்பி பார்த்தா அந்த கபட சன்னியாசி அவரோட குதிரை வண்டியை எடுத்துட்டு தப்பிச்சு போகிறாரு. ஏமாற்றமும் அதிர்ச்சியும் அடைஞ்சார் நம்ம சிங்காரம். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு அதே இடத்துல. ஏன்னா எப்படி ஓடி போனாலும் கண்டிப்பாக பிடிக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு சோகமாக அப்படியே வீட்டுக்கு வராரு. தான் ஏமாந்ததை எப்படி மனைவி கிட்ட சொல்ல முடியும், வெக்கப்பட்டார் சிங்காரம். சரி, அவருக்குள்ளேயே தேத்திக்கிட்டு சிரிச்ச முகத்தோட தன் மனைவியோட முன்னாடி போய் நிற்கிறாரு. ஏங்க, நீங்கள் போகும்போது குதிரை வண்டியில் போனீங்க, இப்போ என்ன சும்மா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சிங்காரம் சொல்கிறாரு, சன்னியாசி வேகமாக மலை உச்சிக்கு நடந்து போகிறது பார்த்தேன், எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அதனால் அவர்கிட்ட குதிரை வண்டியை கொடுத்து வேகமாக மலை உச்சிக்கு போய் தேவதைக்கிட்ட இந்த உடைமைகள்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியை கொடுத்துட்டு நடந்தே வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாருமே சந்தேகப்படாத வகையில் ஒரு பொருத்தமான ஒரு பொய்யை சொல்லிட்டாரு சிங்காரம்.
கீழே விழுந்தாலும் மீசியில் மண்ணோட்டலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. ஆக மொத்தம் கணவனும் மனைவியும் இப்படி கருத்து வேறுபாடுகளில் ஒன்று கிழக்கு ஒன்று மேற்கு இருந்தால் இப்படி தான் நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் வேணும் சுலபமாக ஏமாற்றிடலாம். அந்த காலத்தில் தான் இப்படியெல்லாம் ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இந்த காலகட்டங்களிலும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் தனியாக இருக்கிற பார்த்து வச்சுக்கிறாங்க. தனியாக இருக்கிற அந்த பெண்கள்கிட்ட போயிட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு நிறையா நகைகள் இதெல்லாமே ஏமாற்றி இன்னி வரைக்குமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது நம்மளே கண்கூட நிறையா இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். இந்த பூஜை பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நிறைய பேர் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க, ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கணும். நீங்கள் எப்போது பொய் சத்தியம் பண்ணியிருக்கீங்களா? பொய் சத்தியம் பண்ணால் சாமி கண்ணை குத்துமா? பொய் சத்தியம் பண்ணக்கூடாதா? இப்படி நிறையா கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த கதையில் இருக்குது. டைம் இருக்கும்போது கேட்டு பாருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.